கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை ஆராதனை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். எல்லோரும் எழுந்திருந்து உற்சாக மனதுடன் தேவனை நோக்கி துதிப்போம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளை விடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆமென். கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களில் எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களை வழி நடத்தி வரும் தேவனை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உயர்த்துவோம். சிறிய ஜனங்களுக்குள்ளாக கடந்து சென்று தேவனை துதிப்போம். கிருபையும் இறக்கம் நிறைந்த பரமதகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை ஆராதனை வேலையிலே ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவன் ஆண்டவரே, அப்பா உடைய ஓங்கிய பிரியத்திலே எங்களை ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வழிநடத்தி வந்த கிருபைக்கு நன்றி. தேவன் ஆண்டவரே, அப்பா எங்களை வழிநடத்த செல்ல நீர் வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உன் சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களுக்கு தேவையான காரியத்தை நீர் கொடுக்கும்படியாக உங்களுடைய வீட்டிலே உகந்த பாத்திரமாக பயன்படுத்தக்கதாய் ஆண்டவரை கிருபை பாராட்டுகிறார். உன் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உற்சாகமான பாடலை பாடுவோம். கரங்களை தட்டி தேவனை முழு மனதோடு, முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரை நாங்கள் அன்பு கூறுவோம். அவர் வரும்பொழுது, எங்கள் வீட்டில் அவர் வரும்பொழுது உள்ள அசுத்தங்கள் எல்லாம் அடுத்த வழியாக ஓடிவிடும். தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். தாளைகள் உயரட்டும் என்ற பாடலை பாடுவோம். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். வாசல்களே தடைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே தடைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா
மகிமைக்கும் கடத்துக்கும் பாத்திரராகிய ஒருவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே. எங்கள் வீடுகளில் உலாவி வரும் நல்ல கர்த்தர் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நான் பிதாவானால் என்னுடைய மகிமை எங்கே என்று கேட்கிறேன். தேவனே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரை முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உம்மை துதிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மில் நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறோம் ஆண்டவரே. சதா காலங்களிலும் ஆண்டவரே துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா, நீர் பரிசுத்தர், உன்னதங்களில் வீற்றிருக்கும் கர்த்தர் ஆண்டவரே. ஒருவரும் செய்யக்கூடாத அதிசயங்களை செய்கிற கர்த்தர் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியினை வாசம் செய்யும் எங்கள் உன்னதமான தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வீடுகளில் வரும் பொழுது ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே அப்பா பரிசுத்தப்படுவதாக. என் தேவன் ஆண்டவரே அப்பா, நாங்கள் கசப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் ஆண்டவரை, கடந்த நாட்களில் உண்மை மறந்து ஆண்டவரை வாழ்ந்திருந்தால், உமக்கு மகிமை செலுத்தாமல் வாழ்ந்திருந்தால் ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவரை அப்பா நன்மைக்கு எதுவாக மாறும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம். தேவன் எங்கள் மத்தியில் அசைவாடும் கர்த்தர் அல்லவோ, எங்களை விசாரிக்கிற கர்த்தர் அல்லவா, புத்திர சுகாரத்தை கொடுத்த நல்ல நேசர் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் ஆண்டவரே. அநேக ஸ்தோத்திரங்களினால் ஆண்டவரே அப்பா கிருபைகள் பெறுகிறது ஆண்டவரே. உம் சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இடையேற பெற்ற உம்முடைய இரத்தத்தினால் எங்களை ஒரு விசை மீண்டும் கழுவும்படியாக ஆண்டவரே, உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்க ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நீர் அழைத்த அழைப்பு நாங்கள் நிறைநின்று ஆண்டவரே அப்பா ஓடத்தக்கதாக இன்னும் ஒரு விஷயங்களை கழுவுவீராக, எங்களை சுத்திகரிப்பீராக. எங்களுக்காக சிந்தப்பட்ட ஆண்டவரே அந்த பரிசுத்த இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், சகல பாவங்களையும் சுத்திகரிக்க வல்லதாய் இருப்பதனால் என் தகப்பனைகள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவ படியாக ஆண்டவரே சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஐயா. உன்னதத்தில் வீற்றிருப்பவர் நீர் ஒருவரே பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், உயர்வானவர் ஆண்டவரே அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே உம்மை துதிக்கிறோம். உமக்கே மகிமை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. அவருக்கு மகிமையை செலுத்துவோம். முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்ம பலத்தோடு அவரை நோக்கி துதிப்போம். அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை, 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. விலையேறப் பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேறப் பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை, எல்லோரும் ஆராதிப்போம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை.
மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பெருத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே. அன்பால் பெருத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா, உமக்கு ஒருவருக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். மாறாத எங்கள் அன்பு நேசரே, கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நீங்கள் வரும்போது ஆண்டவரே எங்களுக்கு மகிமை உண்டாகுதப்பா. என் தகப்பனே, உம்முடைய கிருபையினாலே நாங்கள் நிலை நிற்கிறோம். இந்த நாளில கூட நாங்கள் பாடின பாடல் வண்ணமாக தலைகள் உயரட்டும், கதவுகள் திறக்கட்டும், அந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய வீடுகளில, நம்ம தேசங்களில, நாங்கள் குடியிருக்கிற இடங்களில அந்த தேவ பிரசன்னம் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த எங்கள் அன்பின் தெய்வம் நீர் ஒருவரே. இதோ இந்த மாலை வேளையில நிற்கிற நாம் உம்முடைய சமூகத்துல கரங்களை உயர்த்தி நான் உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் உம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை ஆண்டவரே நீ மீட்டு கொண்டவரே. எந்த தகுதியும் இல்லை ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய கிருபையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளையாக மாற்றி வைத்து தகப்பனே, உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கும்படியாக உம்முடைய ராஜ்யத்திலே பல ஜனங்களை நாங்கள் கொண்டு வரத்தக்கதாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மேலான சாக்கியத்துக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இதோ இந்த மாதத்துல கூட நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நாங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதபடி, தேசங்களில் நடக்கூடிய காரியங்களை பார்த்து கலங்காதபடி, எங்கள் நேசர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் என் தகப்பனே உமக்குள்ளே உறுதியாயிருக்க எங்களை அழைத்த தேவன் இன்றைக்கு நீர் உண்மை உள்ளவராக இருப்பதனால்
நாம உமக்கு ஆண்டவரே உண்மையும் உத்தமமாக இருக்க எங்களுக்கு உடைய கிருபை வேண்டும் அப்பா. இந்த பொல்லாத உலகத்துல எல்லா சூழ்நிலைகள் மாறத்தக்கதாக ஆண்டவரே, எல்லா நெருக்கடிகள் துன்பங்கள் விலகத்தக்கதாக தேவரீர் உம்முடைய பரலோக பிரசன்னம் இறங்கி வந்து ஒவ்வொரு தேசங்களும் ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு வீடுகளிலே நிறைவாய் சூழ்ந்து கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன். மாலை விளைக்கு நன்றியப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் ஆவியானவர் அசைவாடும் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்கள், பிள்ளைகள், தேசங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய வல்லமையுள்ள பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும். தகப்பனே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த மாலை எங்களை தாழ்த்தி உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் மையப்படும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து என்ற வல்லமையுள்ள கிருபை உள்ள இரக்கம் உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். இந்த மாலை ஆராதனையிலே கலந்து கொள்றவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாக நம்முடைய ஏலிங் தமிழ் சபை குடும்பங்களை அன்போடு நான் இந்த ஆராதனைக்கு வாழ்த்துகிறேன். அதே நேரத்தில் நம்மோட இந்த நாட்களில் உலகத்தில் எங்கும் நம்மோட நேரடியாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் கிருபையாய் கொடுத்த இந்த அருமையான நேரத்துக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த நாளில் கூட கடந்த வாரத்தில் பிறந்த தினங்கள், திருமண ஆண்டுகள் அல்லது ஏதாவது விசேஷ நாட்டில் நீங்க கொண்டாடிப்பீர்கள் என்றால் நீங்க இருக்கிற இடத்திலே, உங்க வீடுகளிலே, உங்கள் தேசங்களிலே நீங்கள் எழுந்து நிற்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபித்து உங்களுடைய தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் கிருபையாக கொடுத்த இந்த வருஷத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. நன்றி அப்பா. அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, நீர் கிருபையாய் கொடுத்த இந்த அருமையான வேலைக்காக நன்றி அப்பா. உம்மாலே ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொன்னவரே, நீரே எங்களுக்கு எல்லாமா இருப்பதனால் இந்த மாலை வேளையில கூட உம்முடைய சமூகத்தில் எழுந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நான் வருகிறேன். கர்த்தருடைய மேலான தயவினாலே ஆண்டவரே, இந்த வருஷத்துல கூட தேவன் கொடுத்திருக்க புதிய ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ பிரசன்னமானது ஆண்டவரே இந்த குடும்பங்கள்ல, இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில கடந்து வருவதாக. கடந்த வருஷமெல்லாம் நீர் பாதுகாத்து பலப்படுத்தி கிருபையாய் கொடுத்திருக்க இந்த புதிய ஆண்டுக்கு நன்றி. இந்த மாத வாக்குத்தத்தம் யோசுவா 1:9 பயம் இல்லாதபடி, கலக்கம் இல்லாதபடி கர்த்தராகிய தேவன் நீர் நம்மோட கூட இருக்கிறீர் என்ற அந்த நம்பிக்கையோட வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் உங்களுடைய கிருபையின் கரத்தில் இவளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றியப்பா. பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைகள், திருமண நாள் கொண்டாடுற பிள்ளைகள், விசேஷ நாட்களை கொண்டாடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சபையாக அவர்களை வாழ்த்துகிறோம். தேவனுடைய கிருபைகள் பெருகட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்து வருடத்தை காத்துக் கொள்வீராக. இந்த அருமையான விலைக்கு நன்றியப்பா. இந்த நாள்ல கூட வார்த்தை ஆசீர்வதியும், அங்கீகரியும். இந்த வார்த்தையுடைய விளக்கங்களை எங்களுக்கு சொல்லித் தருவீராக. கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் தேவ பிரசன்னம் கடந்து வரட்டும். இது நல்ல நிலத்திலே விழுந்த ஒரு ஆண்டவரை விதையாக 30, 60, 100 ஆண்டவரை பலன் தரத்தக்கதாக தேவன் கிருபை தருவீராக. ஆவியானவரை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அடியனோட ஆண்டவரை இடைப்படுவீராக. என்ன காரியத்தை நான் திட்டமும் தெளிவாக பேச வேண்டுமோ தேவ ஆவியானவரே என்னோட நீர் இடப்படுவீராக. என்னை தாழ்த்தி உடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தை ஆசீர்வதியும், அங்கீகரியும், பலப்படுத்தும். இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். உட்காரமாக. இந்த நாள்ல கூட வார்த்தைக்கு போற முன்பதாக சில அனௌன்ஸ்மெண்ட்களுக்காக நான் ஜெபித்து விட்டு நான் கடைசியில் வாங்கிக்கிறேன். இந்த நாளுக்காக விசேஷமாக அடுத்த வருகிற வாரம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 2 நாட்களும் 25, 26 தேதிகளிலே நம்முடைய 24 மணி நேர தொடர் சங்கிலி ஜெபம் இந்த 3வது முறையாக இந்த மாதத்தில் நடைபெறுகிறது. அது நடைபெறும். அதனாலே நான் போடப்பட்ட அந்த பெயர்கள் குறிப்பிட்டவர்கள் உங்கள் பெயர்களை பார்த்து கொள்ளுங்கள். ஏதாவது மாற்றம் இருந்தால் தயவு செய்து என்னோட பேசும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லேயே உங்களுக்கு பெயர்கள் போடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து இதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் தயவு செய்து என்னோட தொடர்பு கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்த. நீங்கள் வீட்டில் இருந்த வண்ணமாக கொடுக்கப்படுற ஜெப குறிப்புகளுக்கு அந்த நேரத்திலே நீங்கள் ஜெபிக்க தேவன் உங்களுக்கு கிருபை தருவீராக. வருகிற 2ஆம் தேதியும் 9ஆம் தேதியும், அதாவது அக்டோபர் மாதம் 2 வெள்ளிக்கிழமை, 2வது தேதி வெள்ளிக்கிழமையும் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நம்முடைய ஸ்கூல் ஹாலிடேயா இருப்பதனால் வீட்டு கூட்டங்கள், அதாவது ஸ்மால் குரூப்ஸ் நடைபெற மாட்டாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் தான், இந்த வெள்ளிக்கிழமை, இது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான், கடந்த வெள்ளிக்கிழமை தான் நம்மளுடைய கடைசி
அதுக்கு பிற்பாடு வருகிற 2 வெள்ளிக்கிழமையும் இருக்காது என்பதை உங்களுக்கு தெரிய தருகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் நேரடியாக கூட தேவன் கிருபை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களில் செய்திகளை பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்தாலும் நாங்கள் தேவ சமூகத்திலே நாளைக்கு திங்கட்கிழமை என்ன கவர்மெண்ட் சொல்றது என்று பார்த்து அதன்படி மறுபடி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்க தேவன் கிருபை கொடுப்பாராக. கல்விக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கல்வி தற்சமயம் இந்தியா தேசத்திலே சென்னையில் இருக்கிறார் தாயாருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் கிருபையாக நடத்தும்படியாக காணிக்கைக்காக ஜெபிப்பமாக கொடுக்கிற பிள்ளைகள் மேலே தேவன் கிருபை கொடுப்பாரா. தகப்பனே இந்த நாளில் கூட உம்முடைய நாமத்தினாலே காணிக்க கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலையும் ஆண்டவரே தேவனுடைய கரம் இருப்பதாக. நீரே ஆண்டவரே பலம் கொடுத்து சுகம் கொடுத்து ஆரோக்கியம் கொடுத்து அவர்களை ஆண்டவரே வேலை செய்யும்படி நீர் பாராட்டுற தயவுக்காக தகப்பனே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நீர் கொடுத்ததில் இருந்து அவர்கள் ஆண்டவரே உமக்கு ஒரு பங்கை கொடுக்கிறார்கள். அதை ஆசீர்வதியும் அதை பெருக செய்யும். இதுக்குரிய ஆண்டவரே முழு ஆசீர்வாதங்களும் பரத்திருந்த குடும்பங்களுக்கு பிசினஸ் செய்கிற ஸ்தலங்களுக்கு கர்த்தர் நீர் கொடுப்பீரா. உங்களுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இந்த காணிக்கை ஆசீர்வதியும். இது உங்களுடைய நாமத்துக்கு உங்களுடைய ஊழியங்களுக்கு உபயோகிக்க தேவன் கிருபை தருவீராக. எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். தொடர்ந்து மகிமைப்படும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மர்ம பிதாவே. ஆமென். இந்த நாளில் கூட தேவனுடைய வல்லமையினாலே நான் தேவ சமூகத்திலே வார்த்தைக்காக காத்திருந்த பொழுது தேவன் ஒரு காரியத்தை குறித்து பேச என்னோடு இடைப்பட்டார். திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு அத்தி மரம் என்ற தலையங்கத்திலே நான் பேச வாஞ்சித்தேன். The fig tree in a vineyard, அதாவது ஒரு திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரம் இருக்கிறதை அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, இதனாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எதை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம், எந்த நோக்கத்தோடு இது எழுதப்பட்டது என்றை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில இது எப்படி நாங்கள் அபியாசப்படுத்தலாம் என்று சொல்லி நான் ஜெபித்து முடிக்க வாஞ்சிக்கிறேன். வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் பார்த்தோம்னா எல்லா இடம் நிறைய தோட்டங்கள் உண்டு, மரங்கள் உண்டு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அத்தி மரம் இருக்கு, பிளம்ஸ் ட்ரீ இருக்கு, கிரேப்ஸ் இருக்கு. அதோட மாத்திரமல்ல கொய்யா மரம் வச்சிருக்கிறோம், கோவா ட்ரீ வச்சிருக்கிறோம், ஆப்பிள் இருக்கிறது, லெமன் இருக்கு. இப்படியாக நிறைய மரங்கள் வீடுகளிலே நாங்கள் வைத்திருக்கிறோம். அதாவது சின்ன இடமா இருந்தாலும் பல விதமான கனி தரக்கூடிய மரங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனா வேதத்துல இங்க குறிப்பிட்ட பகுதியில திராட்சை தோட்டத்துல ஒரு அன்யூஷுவலான ஒரு அதாவது நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் அல்லது யாரும் நினைச்சு பார்க்க கூடாத ஒரு காரியம் நடக்கிறது. திராட்சை தோட்டத்துக்குள்ளே ஒரே ஒரு அத்தி மரம் அங்கே இருக்கிறதாக வேதம் எனக்கு உங்களை சுட்டி காட்டுறது. அப்படிதான் ஒரு அத்தி மரம் தான் போடப்பட்டிருக்கிறது. அப்ப ஏதோ ஒரு காரணம் உண்டு அந்த அத்தி மரத்தை வைத்ததுனாலே, அல்லது இயேசு சொல்லப்பட்ட உவமைக்கும் ஒரு காரணம் உண்டு என்பதை நாங்கள் பார்த்து இன்றைக்கு அந்த காரியத்தை நாங்கள் சிந்திக்க தேவன் கிருபை கொடுப்பாராக. லூக்கா 13வது அதிகாரத்திலே லூக் சாப்டர் 13 verses 6 to 9 நீங்க பார்த்தீங்கன்னா, லூக்கா 13வது அதிகாரம் 6லிருந்து 9 வசனங்களை வாசிக்கும் போது அப்பொழுது அவர் உவமையை அவர்களுக்கு சொன்னார்னு போடப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னாரு? ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அப்ப சொல்லப்பட்ட உவமை நீங்க பார்க்கலாம். வந்து கனியை தேடி வருகிற ஒரு பெரிய தோட்டத்து ஓனரை, அதாவது அந்த தோட்டத்துக்குரிய ஒரு எஜமான நாங்கள் பார்க்கிறோம். ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்போடு வருகிறார், பொறுமையாக வருகிறார், 3 வருஷமாக காத்திருக்கின்றார். ஒரு ஏதாவது ஒரு கனி கிடைக்குமா? ஒரு கனியும் கிடைக்கவில்லை. அதனால் தான் இந்த காரியத்தை நீங்க பார்க்கலாம். அப்ப இதை பார்க்கும்போது 3-5வது வசனங்களை நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார், வந்து நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், மனம் மாற வேண்டும், மனம் மாறாவிட்டால் இப்படியாக உங்களுக்கும் சம்பவிக்கும் என்று சொல்லி, அதே போல லைக்வைஸ், அதாவது அதே போல உங்களுக்கும் நடக்கும் என்று ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி இந்த உவமையை சொல்றதை நீங்க பார்க்கலாம்.
அப்ப மனம் திரும்புதல் என்பது நம்முடைய உள்ளான மாற்றத்துல, உள்ளான மனுஷன்ல ஏதோ ஒரு மாற்றம் வந்து ஒரு புதிய பாதைக்கு நம்மை எடுத்து செல்வதுதான் மனம் திரும்புதல். நாங்க போற பாதையில தவறு என்று காண்கின்றோம். அப்படி காண்கும் போது உடனடியாக யூ டர்ன் பண்ணி மறுபடி ஒரு நல்ல பாதையை நோக்கி, நியூ டைரக்ஷனை, புதிய பாதையை நோக்கி செல்வதுதான் மனம் திரும்புதல் நாம பார்க்கலாம். இந்த உவமையை இயேசு ஏன் சொன்னார் என்றால், முதல்ல உள்ள வசனங்கள் நீங்க பார்க்கும்போது, அதே லூக்கா 13ஆம் அதிகாரம் மேலே உள்ள வசனங்களை பார்க்கும்போது இங்கே ஒரு காரியம் இயேசு என்ன சொல்றார்கள் அவர்கள் ஜனங்கள், சில கலிலியருடைய ரத்தத்தை, அந்த கலிலிய மக்களுடைய ரத்தத்தை பிலாத்து வந்து அவர்கள் பலி செலுத்தும் போது அவர்களுடைய பலிகளோடையே சில பேருடைய ரத்தத்தை கலந்து விட்டதனால் அந்த இறந்து போனாங்களா, கொலை செய்யப்பட்டார்களா, அவர்கள் மிகவும் பாவிகளா என்று நீங்க நினைக்கிறீர்களான்னு ஒரு இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். எப்படியாகிறது, அந்த நாட்களில் பலி செலுத்தும் போது தேவாலயத்துக்கு வரும்போது அங்கே இருந்த ரோமன் படை வீரர்கள், போர் வீரர்கள் மாறு வேடம் அணிந்து அல்லது மறைமுகமாக வந்து அப்பாவிகளா இருக்கிற யூத ஜனங்களை கொலை செய்து அந்த இரத்தத்தோட கலந்து விடுகிறார்களே, அப்படியானால் அந்த கொலை செய்யப்பட்டவர்கள் மிகவும் பாவிகளா என்ற ஒரு பெரிய கேள்வியை இயேசு நினைக்கிறீர்களா என்று தேவன் கேட்கிறார். அதோட நிற்கவில்லை, இன்னும் ஒரு சம்பவத்தை அங்கே உதாரணமாக இயேசு காட்டுகிறார். சீலோவாமிலே கோபுரம் விழுந்ததல்லவா, அதிலே 18 பேர்கள் வந்து மரித்து போனார்கள். அப்படி மரித்தவர்கள் வந்து எருசலேமிலே குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருக்கிறார்களா? இங்கே குற்றவாளிகள் தமிழ் வேதம் காட்டுகிறது, ஆனா ஆங்கில வேதம் 2 இடத்திலையும் the worst sinners என்றுதான் போட்டிருக்கு. மிகவும் கொடூரமான அல்ல மோசமான பாவிகள் என்றுதான் தெளிவாக விளக்கப்படுத்துகிறது. அப்ப இங்க 2 கேள்விகளை இயேசு கேட்கிறார். என்ன கேட்கிறார்? திடீரென ஜனங்கள் மரித்து போகிறார்களே, இவர்கள் செய்த பாவத்தினால் மரிக்கிறார்களா என்ற ஒரு பெரிய கேள்வியை கேட்கிறார்கள். ஏனென்றால் நம்முடைய இந்த நாட்களில் நாங்கள் வாழ்ற நாட்களில் நாம் அப்படியாத்தான் பல பேரை நாங்கள் ஜட்ஜ்மெண்டலாக, நியாயமாக குற்றம் சாட்டுகிறோம். அந்த மதம் செத்து போனான் அல்லவா, அந்த மதம் மரித்து போனான் அல்லவா, இளம் வயசுலேயே ஏதோ காரணத்தினால அவர் பாவியா இருந்திருக்கணும், பாவம் செய்திருக்கணும், தவறான வார்த்தைகளை பேசுகிறோம். அதனால் தான் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டார். என்ன கேட்டார்? வந்து அவர்கள் மரித்தார்களா அல்லது குற்றம் செய்தார்களா, அவர்கள் பாவிகளா என்பதை காட்டிலும் ஆண்டவரே நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்ற ஒரு கேள்வியை கேட்டோம் என்றால் நமக்கு பலவிதமான விடைகள் நமக்கு கிடைக்கும். அதுக்கு மாறாக நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுகிறோம். இவனே செத்தான், அவனே மரித்து போனான், இவனுக்கு ஏன் இந்த சம்பவம் நடந்தது, இந்த தேசத்துக்கு இந்த மாதிரியான காரியம் வந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்றோமே தவிர தேவன் என்னை ஏன் இன்னும் உயிரோட வைத்திருக்கின்றார்? அங்கெல்லாம் காரியங்கள் நடக்குது, சம்பவங்கள் நடக்குது அல்லவா? அப்படி இருந்தாலும் கிருபையாய் தேவன் இன்னும் என்னை ஏன் உயிரோட வைத்திருக்கிறார் ஒரு கேள்வி கேட்போமா இருந்தால் இப்படியான ஆராய்ச்சிகளுக்கு தேவையில்லாத கேள்விகளுக்கு நாங்க போக மாட்டோம். இங்க வேதத்திலே போடப்பட்டது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் வந்து 3வது 5வது வசனத்துல, நீங்கள் எல்லோரும் மனஸ்தாபப்பட்டு, மனதிலே குத்தப்பட்டு, மனதிலே அதாவது வாதிக்கப்பட்டு, மனதிலே ஒரு உள்ளான ஒரு நோக்கத்தோட நீங்க மனஸ்தாபப்பட்டு மனம் மாறாமல் போனால் நீங்கள் அப்படியே அழிந்து போவீர்கள். அதே மாதிரி அங்கு நடந்த 2 சம்பவத்தை ஒப்பனையாக வைத்து அதற்கு ஈடாக நீங்களும் அப்படியாக ஆங்கிலத்தில் அப்படித்தான் போட்டிருக்கு, லைக் வைஸ் அதே போல வந்து நீங்களும் அழிந்து போவீர்கள் ஒரு பெரிய எச்சரிக்கையை தேவன் இங்கே கொடுக்கின்றார். கொடுத்த பிற்பாடுதான் இந்த உவமையை இயேசு சொல்கிறார். என்ன சொல்றாரு? ஒரு மனுஷனுக்கு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டு வைக்கிறான். நட்டு வைத்து 3 வருஷமாக வந்து பார்க்கிறார், ஒரு கனியையும் காணவில்லை. அதை வெட்டி போடு, அது நிலத்தை கெடுக்குதுன்னு சொல்லும் போது அந்த தோட்டத்தை பராமரிக்கிற தோட்டக்காரன் சொல்றான், அந்த ஐயா இருக்கட்டும் ஐயா, இன்னும் 1 வருஷம் எனக்கு டைம் கொடும், நானே போட்டிருக்கு, அது தானே பர்சனலா கேர் பண்ணி அதை கொத்தி ஆழமாக கொத்தி அதுக்கு எரு போட்டு மறுபடியும் அதை நான் வளர்க்க செய்து கனி கொடுக்க வைக்கிறேன் என்று சொல்ற ஒரு காரியத்தை பார்க்கலாம். இந்த காரியத்துல 2 காரியத்தை நான் சொல்ல. ஒன்று வந்து யூத ஜனங்கள் ஒரு பெரிய, அதாவது வெரி ஹைலி ஃபேவர்ட், அதாவது தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்கள். அவர்கள் அங்கே எந்த கனியற்ற எகிப்து தேசத்திலே இருந்த பொழுது
தேவனே சுமந்து வந்து ஒரு பெரிய கானான் என்று சொல்லப்படுகிற செழிப்பான இடத்திலே கொண்டு போய் தேவன் நட்டு வைத்தார். அந்த நட்டு வைத்த தேவன் பார்த்து பார்த்து காத்திருந்த பொழுது அவர் வந்து மனஸ்தாபப்படுகிறார், டிசப்பாயிண்டட். அதாவது தன்னுடைய காரியத்தை பார்க்கும்போது ஏமாற்றம் அடைகிறார். அவர்கள் கனி கொடுக்கவில்லை, அவர்கள் தேவனுக்கு ஏற்ற பலனை கொடுக்கவில்லை. கொஞ்ச நாட்கள் கழித்த பொழுது தன்னுடைய சொந்த குமாரனையே 3 வருஷமாக அனுப்புகிறார் இந்த ஊழியத்துக்கு. இயேசு 3 வருஷம் உலகத்தில் இருந்தான்னு போடப்பட்டிருக்கிறது. கடைசி 3 வருஷம் ஊழியம் செய்தார். அந்த 3 வருஷம் வந்து அவர்களும் இயேசு எதிர்பார்த்தார் கனி கொடுப்பார், கனி கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் வந்து தேவனுக்கு உடனடியாக முடியும், அவருக்கு அதாவது என்ன செய்ய முடியும், வந்து நியாயம் தீர்ப்பு செய்ய முடியும். அவர் உடனடியாக சொன்னா ஒரே நிமிஷத்துல வந்து எல்லோரையும் அழிக்க முடியும். ஆனா அழிக்க இல்லை. அவர் மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கொடுத்து அவளை விட்டிருக்கிறார். இயேசு சிலுவையிலே மரிக்கும் போது ஈஸியாக சொல்லியிருக்க முடியும். வேதத்துல போட்டுட்டு வந்து லூக்கா 23ஆம் அதிகாரத்தை மெத்த 26ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஆமா 26:53 போட்டிருக்கு. நான் ஒரு விஷயம் சொன்னேனா இருந்தால் எத்தனையோ தூதர்கள் வந்து உங்களை அவர் இயேசுவுக்கு சார்பாக அதாவது மற்ற ஜனங்களுக்கு எதிராக சண்டை பிடித்து அவருக்கு இயேசுக்கு ஜெயம் வாங்கி கொடுத்திருக்க முடியும், எந்த சிறைப்படுத்தாதபடி, கைது பண்ண முடியாதபடி. ஆனா அப்படி செய்யவில்லை இயேசு. அவர் சிலுவையில போய் மறுபடியும் சொல்றார் வந்து 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் லூக்கால வந்து, பிதாவே இவர்கள் செய்கிற காரியம் என்னவென்று தெரியாதபடி செய்கிறார்கள், இவர்களை மன்னி. மறுபடியும் பரிந்து பேசுகிற தேவன், இரக்கம் செலுத்துகிற தேவன், உருக்கம் செலுத்துகிற தேவன், பொறுமையாய் காத்திருக்கிற தேவனை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து தேவன் கனியை எதிர்பார்க்கிறார் ஒன்று. அதே நேரத்தில் வந்து யூதர்களுக்கு மாத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சொல்லவில்லை, இது நமக்கும் இண்டிவிஜுவலா இருக்கிற, தனியா இருக்கிற எனக்கும் உனக்கும் இந்த சம்பவம் அத்திமரத்துக்கு ஒப்பனையாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதி வைத்திருக்கிறார்? ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, அவனுடைய வாழ்க்கையில வெளிப்படையான சில மாற்றங்களை காண வேண்டும். கனிகள் ஒரு மரத்திலே இருப்பதற்குரிய அறிகுறி என்ன? கனிகள் ஜனங்கள் மற்றவர்கள் பார்வைக்கு வெளியாக இருக்கிறது. கனி எந்த கனியும் வந்து மறைவாக வைக்கப்படுவது கிடையாது. கனி வெளிப்படையாக, விஷுவலாக ஜனங்கள் பார்க்கத்தக்கதாக இருக்கின்றது. அதே போலதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் வெளிப்படையான தோற்றங்கள், கனிகள் காணப்பட வேண்டும். இந்த அத்தி மரத்தை போல வந்து காணப்பட வேண்டும். அது காணப்படாவிட்டால் அவன் கிறிஸ்துக்குள்ளே இருப்பானோ இல்லையோ என்பது மிகவும் ஒரு சந்தேகமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த மாலை வேளையில நம்மை நாமளே ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே இந்த நாளில தேவன் சொன்ன இந்த உமையில வந்து 3 காரியம் நான் பேசி முடிக்க. ஒன்று, அத்தி மரத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். 2வது, அதிலே அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிற அந்த திராட்சை தோட்ட சொந்தக்காரரை பார்க்க போகிறோம். 3வது, பரிந்து பேசுகிற அந்த தோட்டக்காரனையும் பார்க்க போகிறோம். அந்த பராமரிக்கிறதையும், அந்த 3 காரியத்தையும் பார்த்து நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து முடிக்க தேவன் கிருபை கொடுப்பாராக. முதலாவது, இந்த ஃபிக் ட்ரீ, அதாவது இந்த அத்தி மரத்தை நம்முடைய, அதாவது நானும் நீங்களும், அதாவது வேதத்துல போட்டிருக்க ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். அப்ப அந்த அத்தி மரத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு நான் ஒப்பிட்டு பேச வாஞ்சிக்கிறேன். எப்படி வாஞ்சிக்கிறேன்? அந்த அத்தி மரத்தில் உள்ள 3 காரியங்களை உங்கள் மத்தியில கொண்டு. ஒன்று, அந்த அத்தி மரத்தினுடைய கேரக்டர் எப்படி என்றால், யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்ப இங்க கிளியரா இருக்கு வந்து பிதா தான் திராட்சை தோட்டத்துக்கு காரரா இருக்கு. அப்ப அந்த திராட்சை தோட்டத்துல தான் இந்த அத்தி மரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அத்தி மரத்தினுடைய குணாதிசயங்களை பார்க்கும் போது லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, ஒருவன் தன் தோட்டத்திலே, தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான்னு போட்டிருக்கு. அப்ப அந்த அத்தி மரம் வந்து திராட்சை தோட்டத்திலே இருக்கிறது. நல்ல அருமையான ஒரு கனெக்ஷன், அதாவது ஐக்கியத்திலே இருக்கிறது. அத்தி மரம் வந்து சாதாரண மரம் கிடையாது, இட்ஸ் எ ஃப்ரூட் ட்ரீ, அதாவது பழம், கனி கொடுக்கக்கூடிய மரம். கனி கொடுப்பது நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவா இருக்க நானும் நீங்களும் நமக்கு நாம் கனி கொடுப்பது கிடையாது. ஒரு மரம் கனி கொடுக்கிறதா இருந்தால் அந்த மரம் தன்னுடைய கனியே சாப்பிடுவது கிடையாது. யாருக்கு கனி கொடுக்குது? மற்றவர்களுக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் கனி கொடுப்பது மற்றவர்களுக்கு கனி கொடுக்க வேண்டும். 3வது காரியம், அந்த மரம், அந்த அத்தி மரம் வந்து வேல்யூபிள், விலை உயரப்பட்ட, விலை உயர்ந்த ஒரு மரம்.
நம்முடைய ரட்சிப்பும் விலை உயர்ந்தது. அதுக்கு அதுக்கு நிச்சயமா பெருமதி உண்டு. இலவசமா நாங்கள் பெற்றிருந்தாலும் இயேசு அதுக்குரிய பிரைஸை பெற்று விட்டார். அப்ப அத்திமரம் சரியான ஐக்கியத்தில் இருக்கிறது. ஃப்ரூட் ட்ரீயா இருக்கிறது, கனிபக்கூடிய மரம். அதோட மாத்திரமல்ல, இது ஒரு விலையேற பெற்ற மரமா இருக்கிறது. ஏனென்றால் எல்லா அத்திமரத்தை காட்டிலும் எத்தனையோ அத்திமரங்கள் இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு அத்தி மரம் தான் திராட்சை தோட்டத்தில் கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ அத்தி மரங்கள் இருக்கிறது, அந்த அத்தி மரங்கள் போடவில்லை, ஒரே ஒரு அத்தி மரம் மட்டும் தான் போடப்பட்டிருக்கிறது. அப்ப இது தனியாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மரமாக இருக்கிறது. அதுக்கு புதிய நேச்சர், ஒரு புதிய சூழ்நிலை கொடுக்கப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புது கிறிஸ்டியராக, அதாவது புதிய உடமையாக, புதிய இது உருவெடுத்து மாற்றப்பட்டிருக்கிறது. அது பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஒரு திராட்சை தோட்டம் என்பது அழகாக வேலி அடைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்ப பாதுகாக்கப்பட்டது. அதுக்கு தனியே ஒரு கார்டனர் இருக்கு. அப்படிதான் போடுறது. தோட்டக்காரனை கூப்பிட்டு தான் கேட்கிறாரு ஓனர் அப்ப தோட்டத்தை கவனிக்கிறதுக்கு, அத்திமரத்தை கவனிக்கிற, திராட்சை தோட்டத்தை கவனிக்கிறதுக்கு ஒரு தனிய ஒரு கார்டனர், தோட்டக்காரனும் உண்டு. நம்முடைய வாழ்க்கையை தேவன் சொல்கிறார், என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பின் தேவனுடைய பிள்ளையே, நீயும் உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்காக இருக்கிற ஜனங்கள் மத்தியில தேவன் உன்னை பிரித்தெடுத்து தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே வைத்திருக்கிறார். அவர் உனக்கு தேவன் அருமையாக ஒரு புதிய படைப்பாக உன்னை மாற்றி வைத்திருக்கிறார். பழைய காரியங்கள்லாம் போனது, நீ புதிய படைப்பாக மாற்றி தேவன் உனக்கு தன்னுடைய இரத்தத்தினால் சம்பாதித்து ஒரு பெரிய குடும்பத்துக்கு, அவருடைய குடும்பத்துக்களை பாதுகாப்பாக வைத்து ஆவியானவரே உனக்கு அனுதினமும் வழி நடத்தி வருகிறார். அதே போல ஆண்டவரே, இந்த மாதங்களில் அதே குணாதிசயம் உள்ள இந்த அத்திமரத்தை போலதான் நானும் நீங்களும் இருக்கிறோம். வேதத்தில் போடப்பட்ட சம்பவத்தை பார்க்கும்போது, எலியா வாழ்ந்த நாட்களில் வேதம் சொல்லுது 3.5 வருஷம் மழை வரவில்லை. அந்த மழை வராத நாட்கள்ல வேதத்திலே போட்டிருக்கு. மத்தேயு லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் போடப்பட்ட சம்பவம் அதாவது சாரிபாத் விதவையை தவிர வேற எந்த விதவையும் தேவன் போஷிக்கவில்லை அந்த 3.5 வருஷத்துல, எலியா வாழ்ந்த நாட்களில். அதே போல எலிசா வாழ்ந்த நாட்களில் எத்தனையோ குஷ்ரோகிமார் இருந்தாங்க. ஆனா எந்த குஷ்ரோகியும் தேவன் குணமாக்கவில்லை. ஆக நாகமான் என்று சொல்லப்படுகிற ஒரே ஒரு சீரிய படை தலைவனைத்தான் தேவன் அங்கே குணமாக்கினார் போடப்படுற. அதுக்குரிய அர்த்தம் என்ன? தேவனுடைய அருமையான கிருபை, அந்த இரக்கம் அந்நிய ஜனங்கள், 2 பேரும் அந்நிய ஜனங்கள், யூதர்கள் கிடையாது, அந்நிய ஜனங்கள், அவர்களுக்கு தேவன் கிருபையாக கொடுத்தார். அதே போலதான் இது இஸ்ரவேலுக்கு சொந்தமா இருந்தாலும் தேவன் என்னையும் உங்களையும் அவருடைய அருமையான பெரிய தேவனுடைய பண்ணையில, தோட்டத்தில், அவருடைய குடும்பத்தில் என்னையும் உன்னையும் சேர்த்து வைத்திருக்கிறார். இதே அத்திமரத்துக்கு கொடுக்க எல்லா காரியங்களையும் அதே குணாதிசயத்துல உன்னையும் என்னையும் வைத்திருக்கிறார். தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது. புக் ஆஃப் டைட்டஸ் சாப்டர் 2 verse 14 சொல்லுது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் என்னையும் உன்னையும் நற்கிரியைகள் செய்ய என்பது கனி கொடுப்பதற்கு, நற்கிரியைகள் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படியாகத்தான் தேவன் என்னையும் உன்னையும் அந்த அத்திமரத்தை போல விலை உயர்ந்ததாக, வெளியேற பெற்றதாக, பிரித்தெடுக்கப்பட்டதாக அவருடைய குடும்பத்திலே நட்டு வைத்திருக்கிறார். 2வது காரியம், இந்த அத்திமரம் it is a great privilege, பெரிய ஒரு சிலாக்கியம் இந்த அத்திமரத்துக்கு. என்ன அத்திமரத்துக்கு பார்க்கும்போது, அதே 13ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அந்த அத்திமரத்தை வழியோரத்தில் நட்டு வைக்கல, ஆட்கள் போராட்டத்தில் நட்டு வைக்கல. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, விதை ஒரு மனுஷன் விதைக்கின்றார், அது வழி அருகே விதைக்கப்படுகிறது, ஆகாயத்து பறவைகள் வந்ததை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறது, ஜனங்கள் மிரித்து போகிறார்கள். அப்படியாக அந்த அத்திமரத்தை தேவன் வைக்கவில்லை, அதற்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து அதை அழகாக அந்த வழியை ஓரமாக வைக்காதபடி, அதை தேவன் அழகாக மிதியுண்டு போகாதபடி தேவன் பாதுகாக்கிறார். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை பார்க்கும்போது, புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 16 verses 5 and 6 பார்க்கும்போது,
நீ வெளியே எறியுண்டு போயிருந்தாயப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொல்ற வார்த்தை, நீ வெளியே எறியுண்டு போயிருந்தாய், எல்லாரும் மிதிக்கப்படுவதற்கு நீ ஏதுவாக இருந்த உன்னை நான் தூக்கி எடுத்து பிழைத்திரு என்று சொன்னேன் என்று சொல்ற அதே வசனம் தான் நமக்கு முடியது. இந்த அத்திமரத்தை போல வெளியிலே வைத்து எல்லாரும் கேவலமாக பேசாதபடி, உன்னை மிரித்து போகாதபடி, பிசாசின் கையிலே ஒப்பு கொடுக்காதபடி தேவன் கிருபையாக ரட்சிப்பு கொடுத்து இந்த இதுக்கு கொடுக்க பெரிய சுவாக்கியத்தை இந்த தோட்டத்திலே கொண்டே வைத்தார். அவர் தன்னுடைய தெரிவு செய்யப்பட்டதாக மிகவும் அழகாக அதை கொண்டே நட்டு வைத்து அதுக்கு தனியாக ஒரு இடத்தை கொடுத்ததை நீங்க பார்க்கலாம். தன்னுடைய சொந்த கண்களாலே, ஒரு தோட்டக்காரனாக தன்னுடைய சொந்த கண்களாலே சொந்த கைகளாலே வந்து அதை பராமரிக்கும்படி செய்தார் தேவன். ரோமர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது வந்து, ரோமன் சாப்டர் 11 verse 17 சொல்லுது வந்து, சில கிளைகள், அதாவது நல்ல கிளைகள், ஒலிவ மர கிளைகள் முறிக்கப்பட்டிருக்க, அந்த முறிக்கப்பட்ட இடத்திலே காட்டு ஒலிவ மரமாகிய நீ என்று போட்டிருக்காங்க. நீ அந்த எந்த நல்ல ஒலிவ மரம் இருக்குதோ அந்த இடத்திலே நீ ஒட்ட வைக்கப்பட்டு அந்த ஒலிவ மரத்தினுடைய வேர் வரக்கூடிய அந்த சாரத்துக்கு ஒப்பா இருக்கிறதுனால் நீ அதுக்கு உடன் பங்காளியா இருக்கிறாய் என்று போடப்பட்டிருக்கிறது. இது நானும் நீங்களும் தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு ஒரு ஏதுவாக எழுதப்பட்ட காரியம். அதே போலதான் இந்த அத்திமரமும் திராட்சை தோட்டத்தில் வரக்கூடிய எல்லா பாதுகாப்பு, பராமரிப்பு எல்லாவற்றையும் இந்த அத்திமரமும் பெற்றுக் கொள்கிறது. சரியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது, சரியான இடத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது, சரியாக அதுக்கு பராமரிப்பு சப்ளை கிடைக்கிறது, சரியான பாதுகாப்பும் கிடைக்கிறது. அப்படியாத்தான் நானும் நீ இருக்கிறோம். ஒன்று, தேவன் என்னுடைய குணாதிசயங்களை பார்க்கிறார். இரண்டாவது, நானும் நீங்களும் ஒரு பெரிய சுலாக்கியத்தில் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு இந்த அத்திமரத்தை போல என்னையும் முன்னையும் வைத்திருக்கிறார். மூன்றாவது வந்து அத்திமரத்துடைய இன்னொரு குணம் வந்து அதனுடைய நிலையை பார்க்கும் போது மிக மோசமான நிலை. இப்படியாக வைத்திருக்கிற அந்த அத்திமரம் இஸ் எ barren tree, அதாவது கனி இல்லாத ஒரு மரமாக இருக்கிறது. அதே லூக்கா 13:7 சொல்லுது வந்து, 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிற ஒன்றையும் காணவில்லை. என்ன சொல்றார் வந்து, அதுக்கு அழகாக வேலிகள் போட்டு எந்த குழி நரிகளோ சிறு முயல்களோ அதை வந்து அந்த பூவோட பிஞ்சோட அதை அழித்து போடாதபடி அதை பாதுகாத்து அழகாக தேவன் வைத்திருக்கிறார். திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற எல்லாவற்றையும் விலக்கி காத்து மிருகங்கள் விலங்குகள் வந்து கெடுத்து போடாதபடி அதுக்கு அழகாக வேலையெல்லாம் அடைத்து பாதுகாக்கிற தேவன். அவர் தன்னுடைய சொந்த தன்னுடைய நோக்கம், தன்னுடைய காரியம் எல்லாம் இந்த அத்திமரத்தை வச்ச பொழுது, அங்கே நட்டு வைத்த பொழுது அவருடைய நோக்கம் எல்லாம் எப்போதாவது எனக்கு ஒரு ப்ரொடியூஸ், எனக்கு ஒரு கனி கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறார். அந்த மரம் ஒரு பேபி ட்ரீ, சின்ன அப்பதான் வந்து வச்ச மரம் கிடையாது. யாரும் கவனிக்காத மரமும் கிடையாது, அல்லது ஒரு நோயுள்ள மரமும் கிடையாது. நல்ல அருமையான மரம், ஏன்னா சரியான பாதுகாப்பு கிடைக்கிற, ஏன்னா கனிகை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வந்து அவர் அதை எதிர்பார்க்கிறார். தேவன் வந்து அதிக கனிகள் கொடுக்கிறதை அவர் விருப்பம் உள்ள தேவனாய் இருப்பதனால் தேவன் அந்த கனியை எதிர்பார்த்திருக்கிறார். இன்னொரு சம்பவம் போட்டு வந்து மத்தேயு 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வந்து இன்னொரு அத்தி மரத்தை, இலை உள்ள ஒரு அத்தி மரத்தை இயேசு நடந்து வரும்போது தூரத்திலே பார்க்கிறார். இலை நன்றாக இருக்கிறது. அருகில் வந்து பார்த்த பொழுது அந்த மரத்திலே கனியே இல்லை என்று போடப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்து நானும் நீங்களும் வந்து அத்தி மரத்தினுடைய அடையாளம் என்ன? இலைகள் உள்ளது அடையாளம் அல்ல, கனி உள்ளதான் அடையாளம். அப்ப அதே போல ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு சுலாக்கியமாக ஒரு அத்தி மரத்தை போல தேவன் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து என்னை நடத்துற தேவன் எதிர்பார்க்கிறது வந்து கனியுள்ள ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். இலங்கையில வந்தவங்களுக்கு தெரியும் வந்து குரோட்டன் ட்ரீ ஒரு மரம் இருக்கு. குரோட்டன்ஸ் சொல்லுவாங்க, என்ன தெரியாது, இந்தியாவில் இருக்கா தெரியாது, இலங்கையில நிறைய இடங்கள்ல இருக்கு. வந்து அந்த மரம் வந்து வீட்டு வாசல அழகா வைத்திருப்பாங்க, அழகுக்கு. வெறும் இலையோட கலர்லாம் ஒரே இலையில, பச்சை இலையில மஞ்சள் இருக்கு, சிவப்பு இருக்கு, இப்படியா பல நிறங்கள் இருக்கும் அந்த இலையில பார்க்கும்போது. அப்ப அந்த மரத்துடைய இந்த குரோட்டன்ஸுடைய நோக்கம் அழகுக்கு வைக்கப்படுகிறதா. இன்னைக்கு பல பேர் சபையில் நம்ம அழகுக்கு தான் இருக்கிறோம், வருகிறோம் போகிறோம், அழகா இருக்கிறோம், அவ்வளவுதான். அந்த குரோட்டன்ஸ் ட்ரீல வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது.
சில மரங்களை பார்க்கும்போது முட்கள் உள்ளது. எது முட்கள் உள்ளது? வேலிகளுக்கு தான் சொந்தமானது. வேலி வைக்கிறது தான் முட்கள் வைப்பாங்க. எதுக்கு? வெளியிலிருந்து மிருகங்கள் காரியங்கள் வராதபடி தோட்டத்துல. ஆனா பல பேர் நாமும் என்ன பண்றோம்? சில சமயத்துல சபையில முட்களா இருக்கிறோம். யாரும் கிட்ட வராதபடி. கோபம், எரிச்சல், பொறாமை கிடையாது. இப்படியான காரியங்கள் இருப்பதனால முட்களை போல இருக்கிறோம். ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது கனியை எதிர்பார்க்கிறார். இந்த மாலை வேளையில் அன்பின் சகோதரனே, அன்பின் சபையே, அன்பின் தேவனுடைய பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னிடம் தேவன் எதிர்பார்த்து விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்த தேவன், நீ நற்கிரிய செய்ய அவர் ஆரம்ப நாட்களில் உன்னை தெரிந்து கொண்டதன் நோக்கம் நீ கனி கொடுப்பதற்காக, அழகாய் இருப்பதற்கு அல்ல. குரோட்டன் ஸ்ரீயை போல அல்லது முட்கள் உள்ள ஸ்ரீயை போல மற்றவர்களை குத்துவதற்கு அல்ல. நீ தேவ ராஜ்யத்திலே கனி கொடுப்பதற்கு தான் தேவன் விரும்புகின்றார். இரண்டாவது காரியம் அந்த தோட்டக்காரனுடைய மனதில் உள்ள இதய துடிப்பு அல்லது அவருடைய கம்ப்ளைண்ட்ஸ், அவருடைய முறைப்பாடுகளை, அதிலே 3 காரியத்தை உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறோம். ஒன்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராக, அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர், பிதான்னு சொன்ன திராட்சை தோட்டக்காரர், அந்த தோட்டக்காரர் நீடிய பொறுமை உள்ளவராக 3 வருஷம் காத்திருக்கிறார். ஒவ்வொரு வருஷமா பார்க்கிறார் கனி இருக்கோ இல்ல. 2வது வருஷம் வருகிறார், பார்க்கிறார் கனி இருக்கோ இல்ல. 3வது வருஷம் பார்க்க அப்பொழுது அந்த வாயத்திலிருந்து பேசுகிறார். அப்ப தேவன் நீடிய பொறுமை உள்ளவராகவே இருக்கிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, 2 Peter chapter 3 verse 9 சொல்லுது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். தேவன் வருகிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு வரைக்கும், இன்றைக்கு 2020ஆம் ஆண்டு ஆகிவிட்டது, இன்றைக்கு வரைக்கும் நடைபெறவில்லை. பலவருடைய வாழ்க்கையில கேள்வி, ஏன் தேவன் இன்றைக்கும் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்க? உன்னுடைய குடும்பத்திலே ரட்சிக்கப்படாத பல பேர் உண்டு, உன்னுடைய சந்ததியிலே உண்டு. அவர்கள் நீடிய பொறுமையாக எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், யாரும் அழிந்து போகக்கூடாது ஒரு பெரிய ஆதங்கத்தோடு இருக்கிற நல்ல ஒரு பிதா நமக்கு உண்டு. அதனால் தான் இந்த தோட்டத்துல கூட அந்த செடியை வெட்டி விடாதபடி, அந்த அத்திமரத்தை வெட்டி விடாதபடி மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு பொறுமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நம்முடைய கேள்விக்குறியெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். பலத்துல இந்த மரத்துக்கு 1 வருஷம் கழிச்சு வந்தாரா தோட்டக்காரரு, அவர் அந்த மரத்தை என்ன செய்தாரு, அந்த மரம் கனி கொடுத்ததா, இன்றைக்கு அதைத்தான் நாங்கள் ஆராய்ச்சி பார்க்கிறோம். வேதங்கள்ல போய் இருக்கா அதுக்கு விடையன்னு சொல்லி, அது விடையல்ல. ஆண்டவர் இந்த நாளிலே எனக்கு என்ன நடக்கும், அதான் கேள்வி. நானும் இப்படி மனம் திரும்பாமல் போனால் எனக்கு என்ன நடக்கும் என்று நீ மாறாக கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். மரத்தை குறித்து நீ கவலைப்படாதே, ஆனா உன்னை குறித்து நீ கவலைப்படு. உனக்கு என்ன நடக்கும்? ஆண்டவரே, இன்று வரைக்கும் தேவன் என்னை உயிரோட வைத்திருக்கிறாரே, அதற்கு நான் பாத்திரவானா இருக்கிறேனா? அப்படி நீ யோசித்து பார்க்கும் போதுதான் உனக்கு சரியான விடை கிடைக்கிறது. தேவன் நீடிய பொறுமை உள்ளவராகவே இருக்கிறார். சங்கீதம் 86:15 சொல்றது Psalms 86:15 சொல்றது, ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் உள்ள தேவன். லூக்கா 18:7 சொல்றது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். எரேமியா 15:15 சொல்லுது, உம்முடைய ஆண்டவரே நீடிய பொறுமை நிமித்தம் என்னை நீ வாரிக்கொள்ளாதே, என்னை அழித்து போடாதே. ஆண்டவரே நீடிய பொறுமை ஆண்டவரே என்னை பாதுகாக்கிறது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, 1 Timothy chapter 1 verse 16 சொல்லுது, பவுல் சொல்ற வார்த்தை, நான் பிரதான பாவி இருந்தேன், என்னிடத்துல அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர் தன்னுடைய இரக்கத்தை காண்பித்து என்னை ரட்சித்துக் கொண்டாண்டு போடப்பட்டது. பழைய பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவன் செய்த கொடூரமான காரியங்கள், எத்தனையோ சபைகளை அழித்து எத்தனையோ ஜனங்களை கொண்டு ஸ்தேவான் கொல்லுவதற்கு அவன் தான் காரணம் என்று வேதத்திலே போடப்படும். அப்படி செய்த பொழுது ஒரே நிமிஷத்துல பவுலை அழிக்கவில்லை தேவன். அவர் நீடிய பொறுமையாயிருந்து அந்த சந்தர்ப்பம் வரும்போது தேவன் அவரை தொட்டான். இன்றைக்கு தேவனுக்கு கனி கொடுக்கிற ஒரு மனுஷனாக பவுல் மாறப்பட்டிருக்கிறான். காரணம் என்ன? நானும் நீ ஆராதிக்கிற நமக்கு ஒரு பெரிய பிதா உண்டு, பரம தகப்பன் உண்டு. அந்த தகப்பன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கின்றார். 2வது அவரை பார்க்கும்போது அவர் அதிகாரம் உள்ள தேவன், அவருக்கு அதிகாரம் உண்டு.
ஈசோ ஓனர், அந்த திராட்சை தோட்டத்துக்கு அவர் தான் சொந்தக்காரர். அவரால் ஒரு சொன்னா முடியும் வந்து வெட்டி போடுறதுக்கு. ஆனா வேதத்தை போட்டு அதை வெட்டி போடு என்று சொன்ன தேவன் மறுபடி மனம் இறங்குகிற ஒரு தோட்டக்காரன் நிமித்தம், அதை பராமரிக்கிறவன் நிமித்தம் விட்டு விட்டு சொல்ற தேவனாக நாங்கள் பார்க்கிறோம். வேதத்திலே பார்க்கும்போது லூக்கா 13:7 சொல்லுது வந்து கனி ஒன்றையும் காணவில்லை, அதை வெட்டி போடு என்று சொன்னார். அதுக்குரிய காரணம் என்ன? ஏன் அதுக்கு சொன்னார் என்றால் வேதத்திலே 2 காரணம் சொல்ல முடியும். ஒன்று, மனம் திரும்பாத இருதயம் அந்த இருந்தது. வேதத்திலே பார்க்கும்போது லூக்கா 3:9 சொல்லுது வந்து கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது, எவர்கள் வந்து நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று யோவான்ஸ்தானங்கள் சொல்றதை நீங்க பார்க்கலாம். காரணம் என்ன? அன்றைக்கு வாழ்ந்த ஜனங்கள் வந்து மனம் திரும்பாம போனார்கள். அன்றைக்கு அந்த கோடாரி வேறு அருகிலே தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மனம் திரும்புதல் வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது 2வது காரியம் வந்து மனம் திரும்பாதற்கு காரணம் என்னென்று பார்க்கும்போது நிலையில்லாத ஒரு இதயம், அலை மோதுகிற இதயம், இங்கேயும் அங்கேயும் பாய்கிற இதயம். வேதத்தில் பார்க்கும்போது வந்து யோவான் 15:4 சொல்லுது வந்து வேதம் அழகா தெளிவு காட்டுது வந்து நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள், வெளியே எரியுண்ட கொடியை போல உலர்ந்து போவீர்கள். அப்ப நிலைத்திருக்க விரும்புகிறார். எதுங்க? உபதேசத்துல. அப்ப கடினமான உபதேசம் சில சமயத்துல நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்க முடியாதபடி நாங்கள் அலை மோதி அங்கேயும் இங்கும் அலைந்து தாவி தேவனை விட்டு விலகி போகிறோம். அதனால் தான் தேவன் வந்து பார்க்கும்போது, தோட்டக்காரன் வந்து பார்க்கும்போது 3 வருஷங்களாக கனி கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் சரியான முறையில வந்து நிலை இல்லாததாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த தேவனுக்கு நான் சொன்னது போல ஒன்று நமக்கு நிச்சயம் உண்டு, அவருக்கு அதிகாரம் உண்டு. ஒரே செகண்ட்ல வந்து அதை வெட்டி போடும். இருந்தாலும் வந்து தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக, தனக்கு அதிகாரம் இருந்தாலும் வந்து மிகவும் அவதானமாக செயல்படுகிற தேவனாக பார்க்கிறோம். 3வது காரியம் வந்து அந்த தோட்ட ஓனருடைய இன்னொரு ஆதங்கம் வந்து அது ஏன் நிலத்தை கெடுக்கிறது. அதாவது அந்த நிலத்தை இன்னொரு மரம் வைத்திருந்தால் அந்த அத்தி மரத்துக்கு பதிலாக கனி கொடுத்திருக்கும் என்று நான் பல சமயத்தில் நினைப்பது உண்டு. எங்கள் வீடுகளிலே பார்க்கும்போது இந்த மரத்துல ஒரு கனியும் காண, எதுக்கு இது வேஸ்டா வைத்திருக்கோம், இதை வெட்டி எரிந்து விட்டு இன்னொரு மரத்தை வைக்கலாம்னு நாங்கள் தீர்மானிப்பது உண்டு. அதே நோக்கத்தில் அங்கே வேதத்துல போட்டு வந்து அவர் சொல்ற காரியம் வந்து இது நிலத்தை வேஸ்டாக வீணடிக்கிறது, அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு மரத்தை வைத்தால் அது கனி கொடுத்திருக்கிறோமே. ஏன் அதை கேட்கிறார் என்றால் அதுக்கு காரணம் உண்டு. உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல Deuteronomy chapter 8:7-11, அதாவது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7-11 வாசிக்கும் போது தேவன் அவர்களை நல்ல தேசத்திலே கொண்டு வருகிறார். ஆறுகளும் ஊர்களும் ஏரிகளும் உள்ள தேசத்திலே கொண்டே வைக்கிறாரு. திராட்சை செடிகள் எல்லா விதமான பழ மரங்கள் உள்ள இடத்திலே வைத்து ஒன்றுக்கும் தாட்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதாக ஒன்றுக்கும் குறைபடாதபடி தேவன் அந்த தேசத்திலே கொண்டே விடுகிறார். விடும்போது 3 காரியங்களையும் தேவன் சொல்றார். என்ன சொல்றார்? நீ எப்போதாவது ஒவ்வொரு நாளும் வந்து என்னை நீ சோத்திரம் பண்றதுக்கு என்ன அர்த்தம் வந்து நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 2வது சொல்றார் வந்து நீ கர்த்தரை மறந்து போகாதபடி, மறக்காதபடி, அவர் செய்த நன்மைகளை மறக்காதபடி நீ இருக்க வேண்டும். 3வது காரியம் வந்து அவருடைய கற்பனைகளை, அவருடைய நியமனங்களை கை கொள்ள வேண்டும். அதிலே எச்சரிக்கையாயிருந்து தனக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதுக்கு மேல செய்ய முடியாது, அவ்வளவாக அந்த ஜனங்களை செய்து கொடுத்தார். நடந்தது என்ன? அந்த ஜனங்கள் வந்து இங்க பார்க்கும்போது ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை, அவிசுவாசம் உள்ள வாழ்க்கை, அவர்களை மறந்து போன வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம். அந்த நோக்கத்தினாலதான் வந்து ஆண்டவர் இங்கேயும் அதே தான் எதிர்பார்க்கிறார். இந்த திராட்சை தோட்டத்தில் வைக்கப்பட்ட அத்தி மரத்துக்கு எல்லாம் செய்யப்பட்டது, எல்லா காரியம் செய்யப்பட்ட, ஆனா கனி கிடையாது. வீணா இடத்தை வேஸ்ட் பண்ணுகிறது. அதற்கு மாறாக வேதத்திலே தேவன் எதிர்பார்க்கிற நிலம் என்ன நிலம் வந்து வேதத்துல போட்டிருக்கு. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல வந்து நல்ல நிலத்துல விழப்பட்ட விதைகள் வந்து 30, 60, 100 பலன். ஏன்? அதுக்குரிய காரணம் என்ன? அந்த நிலம் வந்து தயாரான நிலம். அங்கே சொல்லப்பட இதயத்தை சொல்லப்படுகிறது. அந்த விதை ஒரு மனுஷனுக்கு வார்த்தை வரும்போது அதை உள்வாங்கும் போது அது கனி கொடுக்குது. காரணம் என்ன? அந்த இதயம் வந்து தயாராக உளப்பட்ட இந்த நிலமாக இருக்கிறது. அந்த நிலத்தில் நீங்க பார்க்கும்போது அது சாஃப்டாக, நீங்க பார்க்கும்போது கடையில வாங்கின சாஃப்ட் சாயில் வாங்க, எதுக்கு? அப்போதான் வேர்கள் அழகாக ஈஸியாக உள்போகக்கூடியது. 3வது காரியம் வந்து அந்த நிலம் வந்து சரியாக வந்து வேர் வந்து கனெக்ட் பண்ணப்பட்டு எந்த இடத்துல தண்ணீர் இருக்கோ அல்லது நியூட்ரிஷன் இருக்கோ அங்க வந்து அந்த வேர் அழகாக போய் தன்னை செழிப்பாக மாற்றி கனி கொடுக்கிறது. அந்த நிலத்தை தான் தேவன் விரும்புகிற அந்த மாலை வேளையில். அன்பின் சகோதரனே,
தகப்பனே, உன்னுடைய வைக்கப்பட்ட கனியானது அந்த அந்த அத்திமரமானது பலன் கொடுக்கவில்லை. அந்த தோட்டக்காரர் வீணாக தன்னுடைய காரியத்தை பார்க்கும்போது அவருடைய இதய துடிப்பெல்லாம், நான் இவ்வளவு செய்தனே, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லாதபடி, நம்மை படைத்த தேவன், நமக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லாதபடி ஆண்டவர் இந்த மாலைவளையில கனி கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ தேவன் விரும்புகிறார். கடைசியாக மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி முடித்த வாய்ப்பை இங்கே தோட்டக்காரனை பார்க்க போறோம். அதாவது அத்திமரத்தை பார்த்தோம், அந்த தோட்டத்து சொந்தக்காரனை பார்த்தோம். இப்பொழுது அந்த தோட்டங்களை பராமரிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்க போறோம். அது இயேசு கொப்பனையாக, ஆவியானவருக்கு ஒப்பனையாக எழுதப்பட்ட காரியம். என்ன சொல்றாரு? ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டும் ஆண்டவரே, அந்த எஜமான கேட்கிறாரு, இருக்கட்டும், ஒன் மோர் சான்ஸ். எதுக்கு? இதை நான் முதல்ல கொத்துகிறேன். ஒருவேளை நான் சொல்லப்பட்டது போல அந்த இதயங்கள் இன்னும் பதப்படுத்தவில்லை, பண்படுத்தப்படவில்லை, மிகவும் கரடான நிலமா இருக்கிறது, வேர் போக முடியாது இருக்கிறது. அதுதான் காரணமோ அது கனி கொடுக்கவில்லை. கொஞ்சம் நான் அதை கொத்தி பார்க்கிறேன். அப்பதான் சுற்றிலும் அந்த மரத்தை சுற்றிலும் நான் கொத்துகிறேன். முதலாவது. இரண்டாவது நான் கொஞ்சம் எரு போடுகிறேன், ஃபெர்டிலைசர், அதுக்கு உரமா கொஞ்சம் போடுவேன். இந்த ரெண்டு காரியம் செய்து பார்க்கிறேன். ஒரு வருஷம் டைம் கொடும். இந்த ஒரு வருஷத்துக்கு கனி கூட விட்டால் நீ வெட்டி விடுமென்று சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கலாம். அது என்ன நடந்தது நமக்கு போடவில்லை. அதான் சொன்னது போல அதை குறித்து நாம் கவலைப்படாதபடி நம்முடைய வாழ்க்கையை நேற்று பார்க்க தேவன் கிருபை தருவாராக. அப்ப கொத்தி விடுவதற்குரிய காரணம் என்ன? ஒரு நிலத்தை நீங்க கொத்துவதா இருந்தால் அந்த நிலம் முதல்ல சரியான ஹார்டா இருக்கிறது, மிகவும் கடினமான நிலமா இருக்கிறது. அதை கொத்தி நாங்கள் எடுக்க வேண்டும், பதப்படுத்த வேண்டும். முதல்ல அவிசுவாசத்தை நாங்கள் வெளியேற்றப்பட வேண்டும். ஒரு மனுஷன் கனி கொடுக்க வேண்டுமா இருந்தால், ஒரு நல்ல நிலமா மாற வேண்டுமா இருந்தால், அவனுடைய இதயத்தில இருந்து அவிசுவாசம் நீக்கப்பட வேண்டும். இரண்டாவது சின்ன பெரிய கற்கள் அங்க இருக்கிறது. அந்த கற்களை நாங்கள் அழகாக அதை மண்ணை கொத்தி கொத்தி அரிச்சு அதை கற்களை வெளியேற்றுகிறோம். அதனுடைய காரணம் என்ன? வேர்கள் போக முடியாதபடி தடை செய்துவிடும் அந்த கற்கள். அதுக்கு காரணம் என்ன? பழைய பிட்டனஸ், அதாவது கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள் இருக்குமா இருந்தால் அந்த நிலத்துல பயிர் முளைப்பது கிடையாது, கனி கொடுக்க போறதும் கிடையாது. அப்ப அந்த காரியத்தை எடுத்து போட வேண்டும். மூன்றாவது காரியத்தை நீங்க பார்க்கும்போது களைகள் புடுங்கப்பட வேண்டும். களை எப்போது புடுங்கப்பட வேண்டும் என்றால், நீங்க வேதத்துல போட்டு மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் களையும் சரியான பயிரும் ஒரே நேரத்தில் வளர்ந்து வருகிறது. நாம் அடையாளம் கண்டுகொள்ள மாட்டோம். எப்போது அடையாளம் கண்டுகொள்வோம்? இந்த சரியான மரம் கனி கொடுக்கும் போதுதான் கண்டுகொள்வோமே தவிர, கதிர் விடும் போதுதான் களையையும் பயிரையும் பிரித்து நாங்கள் பார்க்க முடியும். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை களை பார்க்க வேண்டுமா இருந்தால், எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை, என்னுடைய வாழ்க்கையில எந்த காரியம் வெளியில வராதபடி, நான் சாதாரண கிறிஸ்தவனா இருந்தாலும் எல்லாரும் இன்னும் கண்டுபிடிக்க முடியாது. சபையில வருகிறோம் போகிறோம், யாரும் நம்மை கண்டுபிடிக்க முடியாது. இவர் எப்படிப்பட்டவர், கனி கொடுக்கக்கூடியவரா கனி இல்லாதவராண்டு எப்போது கண்டுபிடிக்க? சோதிக்கப்படும் போதுதான் கண்டுபிடிக்கப்படுகிறது. ஒரு சும்மா சொல்லுவார்கள், சுடுதண்ணி கொதி தண்ணியிலே ஒரு டீ பேக்கை போட்டோமா இருந்தால் அப்போதான் அந்த டீ பேக் உடைய கலர் வெளியிலே வரும்னு சொல்லி, அதே போல சில சமயம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம். என்ன செய்யறோம்? அந்த களை உள்ளவர்களாக வெளியில விடுகிறோம். பயிர் என்பதை மறந்து விடுகிறோம், கனி கொடுக்க மறந்து. அப்ப களை புடுங்கப்பட வேண்டும். முதல்ல கொத்த வேண்டும், அடுத்த கற்கள் புடுங்க வேண்டும், அடுத்த களை புடுங்கணும். கடைசியா அங்க இருக்க முட்கள் எறியப்பட வேண்டும். முட்கள் சொல்லப்படுவது உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் நெருக்கங்கள் நெருக்கி போடாதபடி, நீ கனி கொடுக்க முடியாதபடி அந்த நிலம் பதப்படுத்தப்பட வேண்டும். அதைத்தான் அந்த தோட்டக்காரர் சொன்னார், ஐயா, நான் இதை கொஞ்சம் சுற்றி நான் கொத்தி பார்க்கிறேன். கொத்தி பார்த்து, இது ஜனங்களுக்கு ஒப்பனையாத்தான் இயேசு சொன்னார் அந்த வசனங்களை. அப்ப ஜனங்களுடைய இதயத்தை நான் மறுபடியும் கொஞ்சம் பதமிட்டு பார்க்கிறேன். ஒருவேளை அந்த ஜனங்கள் மனம் மாறினால், அதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நீ மனம் மாறாவிட்டால், நீ மனஸ்தாபப்பட்டு மனம் மாறாவிட்டால் நீயும் அப்படியே அழிந்து போய்விடுவீர் என்று சொல்லி, ஆண்டவர் இந்த மாதத்தை நான் அழிவுக்காக உருவாக்கப்படவில்லை, நான் வாழும்படியாக, தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படியாக நான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது காரியம், இந்த மனுஷன் செய்கிற காரியம் அதுக்கு எரு போடுகிறார். எரு என்பது நீங்க எல்லோருக்கும் தெரியும். இங்கே அவ்வளவு ஸ்மெல் பண்ணுவது கிடையாது. இலங்கை தேசங்கள்ல, இந்தியா தேசங்கள்ல இங்க பெரிய வயல்களங்கள்ல எரு போடும்போது அந்த பக்கத்தால போக முடியாது, பயங்கர ஸ்மெல்லா நாற்றம் இருக்கும். அந்த நாற்றத்தினுடைய நோக்கம் என்ன? கொஞ்ச நாள் பிற்பாடு அதே நாற்றம் அதே நம்ம, அதாவது சுவாசிக்க கூட முடியாத இருக்கிற நாற்றம் நாட்கள் கடந்து செல்லும் போது அந்த காரியம் அந்த பயிருக்கு நியூட்ரிஷனாக மாறுகிறது, பூக்கிறது,
காய்க்கிறது, கனி கொடுக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது, யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, யோசேப்புடைய பல தடவைகள் அவருடைய வாழ்க்கையில நாட்டம் உள்ள வாழ்க்கை, அதாவது அவருடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது மிகவும், அதாவது மனுஷனால புறக்கணிக்கப்படுகிற சகோதரர்களாக, அங்கே போத்திபாரோட மனைவியால ஏமாற்றப்படுகிறார், அதாவது தவறான பொய் சொல்லப்படுகிறது. 13 வருஷம் அவன் வேதனை போட்டு 13 வருஷங்கள் அவன் சிறைக்கு போகிறான். அந்த இதோட போகிறான். அவனை அநியாயமா கொண்டே வைத்து விடுகிறார்கள். ஆனா ஒவ்வொரு காரியம் அவனுக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியம் அவனுக்கு இன்னொரு படி ஏறுகிறவனாகவே இருக்கிறான். ஒவ்வொரு விதமான இந்த அசம்பாவிதமான காரியங்கள், தவறான காரியங்கள் செய்யும் போதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில வேதனை போட்டு இன்னும் அவன் ஸ்ட்ராங்கர், இன்னும் நல்ல பலம் உள்ளவனாக, இன்னும் தேவனுக்குள்ளே கர்த்தரோட கூட இருந்தான்னு போட்டிருக்கு. இன்னும் அவருக்குள்ள வளர்ந்த மனுஷனாக, அதோட இன்னும் புதிய புதிய காரியத்தை கற்றுக்கொள்றவனாக யோசேப்பு இருந்தனால் தான் அவனுடைய வேரானது தேவனுக்குள்ளே ஆழமாக போகிறது. எப்படி ஒரு மரம் அந்த ஃபெர்டிலைசருக்கு மாற்றப்பட்டு கனி கொடுக்குதோ, அதே போல அந்த நடந்து முடிஞ்ச சம்பவங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில இன்னும் ஆழமாக போய் தன்னுடைய நோக்கத்தை அறிந்தவனாக தன்னுடைய மேக்சிமம் லெவலுக்கு அவன் உயர்த்தப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். ஒருவேளை இந்த நாள்ல கூட வேதத்துல போட்டு சம்பவத்துல ஆதியாகமம் 41:22 சொல்லுது யோசேப்பு கனிதரும் செடியாக காண்பிக்கிறான். இன்றைக்கு என்னையும் உங்களையும் தேவன் எரு போட்டு வளர்த்து கனி எதிர்பார்க்க, ஒருவேளை உணவு கொடுக்கப்படுற எரு யாரோ ஏதோ காரியம் சொன்னது நிமித்தம், குடும்பமா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம், சபையா இருக்கலாம், கசப்பான காரியத்தை வைத்துக் கொண்டு நீ கனி கொடுக்காதபடி இருக்கிறாய். அதை நீ எருவாக மாற்றி, ஃபெர்டிலைசராக மாற்றி, ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் இன்னும் உம்மோடு உயர்வதற்கு சமனாக இருக்கிறது, உம்மோட புதிய காரியத்தை கற்றுக்கொள்வதற்கு உதவியா இருக்கிறது, இன்னும் உம்மோட ஆழமா உம்மோட போறதுக்கு உதவியா இருக்கு நீ யோசிப்பாயா இருந்தால், அந்த நாற்றமான காரியம் உன்னுடைய வாழ்க்கையில கனி கொடுத்து பல பேருக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவாராக. ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஒரு மனுஷனுக்கு, ஒரு பணக்காரனுக்கு ஒரு குதிரை இருந்ததாம். ஒரு நாள் அந்த குதிரை அவனுடைய கிணத்திலே விழுந்து விட்டது. அவன் எடுத்து பார்க்க, ஊர் அயலார் எல்லாரும் எடுத்து பார்க்கிறாங்க. அந்த குதிரையை எடுத்து விட முடியல, அவ்வளவு ஆழமான கிணறு அது. அதனால முடிவு பண்ணி விட்டாங்க அந்த குதிரையை உயிரோட புதைப்பதென்று தீர்மானம் பண்ணி அதுக்கு அழகாக மண்ணை வாரி போடும் போதெல்லாம், ஒவ்வொரு ஷவலால மண் போடும் போதெல்லாம் அந்த குதிரை இன்னொரு அடி அந்த மண்ணுக்கு மேல வைக்கிறது. இப்படியாக வைத்து வைத்து மண் போடும் போதெல்லாம் அதுக்கு மண்ணுக்கு மேல அடி வைத்து நிரப்பப்படும் போது அந்த குதிரை மேலே விடுகிறது. காரணம் என்ன? அது தன்னுடைய அந்த முடிவை மாற்றாதபடி வைராக்கியம் இருந்தனால ஜெயம் பெறுகிறது. அன்பின் சகோதரனே, சகோதரி, அன்பின் குடும்பமே, அன்பின் தேவனுடைய பிள்ளையே, தேவனுடன் எதிர்பார்ப்பெல்லாம் கனிகள். நீ கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வீணடிக்காதபடி, நடந்த சம்பவங்கள், நடந்த காரியங்களை கசப்பா வைத்துக் கொண்டு இன்னும் கனி கொடுக்க இல்லாதபடி, ஆண்டவரே நடந்து முடிந்த காரியம் யோசேப்பை போல எனக்கு அது ஃபெர்டிலைசராக மாற்றப்பட்டு நான் இன்னும் உயரத்தக்கதாக, உன்னோட ஆழமாக ஐக்கியப்படத்தக்கதாக என்னை மாற்றும் என்று கேட்கும்போது தேவன் நிச்சயமாக உன்னை மாற்றுவாராக. இன்னும் ஒரு காரியம் இந்த சம்பவத்தில் இல்லாவிட்டாலும் கனி கொடுப்பதற்கு யோவான் 15ஆம் அதிகாரத்தில் போட்டு அவர் சுத்தம் பண்ணுகிறாரா. சுத்தம் பண்றது காரணம் என்ன? காய்ந்து போன இலைகள், மரங்கள், கொப்புகள், பூச்சி உள்ள இலைகளை வெட்டி விடுகிறார். வெட்டும் போது சில சமயத்துல உயிரோடு இருக்கிற சில கொப்புகள் வெட்டப்படுகிறது. வலிதான், காரணம் தான். ஆனாலும் எதுக்கு? அதிகப்படியான கனி கொடுப்பதற்கு தேவன் விரும்புகிறார். இந்த மாதவல்ல ஒருவேளை உன்னுடைய பெருமைகள் வெட்டப்படலாம், உன்னுடைய பொறாமைகள் வெட்டப்படலாம், உன்னுடைய கோபங்கள் வெட்டப்படலாம், உன்னுடைய கம்ஃபர்ட் சோனியா அல்ல உட்கார்ந்து இருக்கிற கம்ஃபர்ட்டாக அந்த காரியங்கள் வெட்டப்படலாம். அல்லது உன்னுடைய நீ கொடுக்கிற டைம் தேவனுக்கு கொடுக்க முடியாது அப்படி இருக்கிறது அல்லவா, அதை தேவன் உன்னிடம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது உன்னுடைய தூக்கங்கள் போகலாம். இவைகள் எல்லாம் வெட்டப்படும் போது கொஞ்சம் வலியா இருந்தாலும், ஆனா பின்னுக்கு பார்க்கும்போது தேவசமூகத்தை நீ கனி கொடுக்கிறவனாய் மாறுவாய். அந்த மரம் எப்படி வெட்டப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பூச்சி புழுவிலிருந்து பாதுகாக்கப்பட்டு அதுக்கு எப்படியாக ஒரு பெரிய ப்ரொடியூஸ் கொடுக்குது அல்லவா, அதே போல உன்னையும் தேவன் இந்த நாள்ல மாற்றுவாராக. இந்த மாதத்தில் ஒரு சந்தோஷமான செய்தின்னு சொல்ல வாங்கிக்கிறேன். தேவன் 2ஆம் தரம் உனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்க விரும்புகிறார். இன்னும் ஒரு தடவை தான் இருக்கு, இன்னும் ஒரு வருஷம் விடுமாண்டவரே. அது ஒரு வருஷம் கணக்கு கிடையாது, 1 more chance. யோனாவுடைய வாழ்க்கையில, பேதுரு வாழ்க்கையில,
யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு விபச்சார ஸ்திரியுடைய வாழ்க்கையில தேவன் 2வது தடவையாக சான்ஸ் கொடுக்கிறார். இனி போ, பாவம் செய்யாதேப்பா. தேவனுக்கு பின்னாலே போனான்னு போட்டிருக்கு. பேதுரு மனம் மாறி கசந்து அழுது தேவனை மறந்துச்ச பொழுது மறுபடியும் தேவன் தேடி வந்து கடல் கரையில காத்திருக்கிற தேவனாக மறுபடி சான்ஸ் கொடுத்த. பேதுருவே, உனக்கு நான் சாவி கொடுத்தேன், திறவுகோல் கொடுத்தேன் அல்லவா, நான் அதை மறந்து விடவில்லை, உனக்கு ஒன் மோர் சான்ஸ் பேதுருவே, வா என்று கூப்பிடுறார். யோனாவும் அப்படித்தான். நீ போப்பா, நினைவேக்கு போன்ற பொழுது அவன் எல்லா காரியத்தையும் மறந்து தேவனுடைய சத்தத்தை மறக்கிறான், ஜெபிக்க மறக்கிறான், கீழ்ப்படியாமையா இருக்கிறான். எல்லாவற்றையும் மறந்த பொழுது தேவன் மறுபடியும் 3ஆம் அதிகாரம் யோனா 3ஆம் அதிகாரம் 1 தேவன் மறுபடியும் 2ஆம் தரம் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வந்து எழுந்து போப்பா யோனாவே சொல்கிறார். இன்னைக்கு அதே போல அன்பின் சகோதரே சகோதரியே, ஒருவேளை நீ இதுவரைக்கும் கனி கொடுக்காதபடி உன்னுடைய எஜமான் வந்து டெய்லி உன்னை பார்த்து ஐயோ அந்த மரத்தில் எப்போது கனி தரும் என்று காத்திருக்கிறார் அல்லவா, அப்படி அவரை ஏமாற்றாதபடி, அவரை வெட்கப்படுத்தாதபடி, அவருடைய அந்த இதய துடிப்பை அறிந்து கொள்ற மனுஷனாக உன்னை மாற்றும்படியாக இந்த இரவுல உன்னிடம் எதிர்பார்க்கிறார் தேவன் கனியை. அன்றைக்கு கனி தேடி வந்த அதே தோட்டக்காரனாகிய என் தகப்பனாகிய பிதாவானவர் உனக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பு கொடுத்தார் அல்லவா, அதனுடைய நோக்கம் என்ன? உன்னிடம் தேவன் இன்றைக்கு மறுபடியுமாக 2ஆம் தரம் வந்து உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேலுக்கு தேவன் அழகாக சொன்ன வார்த்தை வந்து எசையா 5ஆவது அதிகாரத்துல 1 2 வாசிக்கும் போது புக் ஆஃப் ஐசையா புக் சாப்டர் 5 verse 1 and 2 பார்க்கும்போது, இப்பொழுது நான் என் நேசரிடத்திலே அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து யூத ஜனங்களை குறித்து பேசுகிறார். என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து எதிரிகள் வராதபடி அதில் உள்ள எல்லா கற்களையும் பொறுக்கி, நான் சொன்னது போல மண்ணெல்லாம் பதப்படுத்தி வேறு ஆழமா போகத்தக்க கற்களை பொறுக்கி அதிலே நல்ல குல திராட்சை செடிகளை நட்டார். அதன் நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி, எதுக்கு? காவல் காப்பதற்காக, அதை அழிந்து யாராவது அழித்து போட அதை காவல் காப்பதற்கு அதிலே ஆலயம் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அது கசப்பான பழங்களை தந்தது. அன்றைக்கு அவரிடம் எதிர்பார்க்காத ஒரு எதிர்பார்ப்பை புறஜாதியா இருக்க நம்மை தேவன் கிருபையாக ரட்சித்தார். அந்த எதிர்பார்ப்பை இன்னைக்கு என்னையும் உன்னிடம் எதிர்பார்க்கிறார். இந்த வருஷம் ஆண்டவரே, அந்த எஜமான் சொல்ற, அந்த தோட்டக்காரன் சொல்ற, ஐயா இன்னொரு வருஷம், இந்த வருஷம் விடும், நான் அதை கொத்தி எரு போட்டு நான் அதை பதப்படுத்தி மறுபடியும் அதை நான் வளர்த்து உனக்கு கனி கொடுக்க நான் கொடுக்கிறேன் என்று. அதனால ஆவியானவர் உன்னோட கூட இருக்கிறார். உனக்காக ரத்தம் சிந்தின இயேசு பரத்திலிருந்து பரிந்து பேசுற உனக்காக இதே தோட்டக்காரனை போல பரிந்து பேசுகிறார். இன்னொரு வருஷம் விடும், இன்னொரு வருஷம் விடும், ஒன் மோர் சான்ஸ், ஒன் மோர் டைம். மேபி ரட்சிக்கப்படாத நீயா இருந்தால் உனக்கும் ஒரு சான்ஸ் தான், இதுதான் இன்னொரு சான்ஸ் தேவன் கொடுக்கிறார். உன்னை மனதை கடினப்படுத்தி கொண்டு இல்லாதபடி உனக்காக இத்தனையும் செய்து உனக்கு பிரித்தெடுத்து உனக்கு ரத்தம் சிந்தி இந்த உலகத்தை நேசித்த தேவன் உன்னிலேயும் கர்சனை உள்ளவராக இருக்கிற அந்த மாலை வேளையில, இந்த மாலை வேளையில ஆண்டவரே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நாம் அப்படியே எழுந்திருந்து ஆண்டவரே கனியை தேடி வருகிற தேவ சமூகத்துல நான் ஏமாத்தாதவனாக, ஆண்டவரே எனக்கு வேலி அடைத்து பாதுகாத்து பராமரிப்பு கொடுத்த தேவ சமூகத்துல என்னை அர்ப்பணிக்க போகிறேன். ஆண்டவரே, நம்முடைய கேள்விகள் எல்லாம் எப்படி அந்த கலிலியருடைய ரத்தம் அந்த பலிபீடத்திலே கலக்கப்பட்டது, அவர்கள் பாவிகளோ என்று கேட்கிற கேள்விகள் தான் நம்முடைய இதயத்திலே வருகிறது. அல்லது சீலோவாமிலே கோபுரம் விழுந்த பொழுது 18 பேர் மரித்து போனார்கள் அல்லவா, அவர்கள் அந்த உயிரோடு இருக்கிறவர்களை காட்டிலும் மிகவும் மோசமான பாவிகள் நாம் நினைக்கின்றோம். தேவன் சொல்ற காரியம் எல்லாம், நீ அதை குறித்து கலங்காதே, அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணாதே, நீ ஏன் இன்னும் உயிரோட இருக்கிறாய் என்று சிந்தித்துக் கொள். உன்னை உயிரோட விட்டார் அல்லவா ஆண்டவர் இதுவரைக்கும், எதற்காக உன்னை உயிரோட விட்டு வைத்திருக்கிறார்? உலகத்திலே நீ சுற்றி இருக்கிற இடங்கள் நடக்கிற சம்பவங்களை பார்க்கிறாய், ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த ஜீவனை எதற்கு ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிறீர்? எத்தனையோ பேர் மடிந்து மாண்டு கொண்டிருக்கிற வேளையில அவர்களை பற்றி நாங்கள் குற்றம் குறைகள் பாவிகள் என்று நினைத்துக் கொண்டில்லாதபடி, தெய்வமே இந்த நாளில் ஆண்டவரே ஏன் என்ன நீர் இன்னும் ஜீவன் உள்ளவா வைத்திருக்கிறீர்? என்னிடம் எதை எதிர்பார்க்கிறீர்?
அன்றைக்கு அந்த அத்தி மரத்தை தேடி கனி தேடி வந்த தேவன் உன்னிடமும் தேடி வந்திருக்கிறார். ஒரு விசம் உன்னுடைய இதயத்தை கொஞ்சம் பதப்படுத்திக் கொள், உழுதுகொள். கொஞ்சம் இருக்கிற எல்லா கற்களை தூக்கி வீசு. எல்லா கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், எந்த காரியம் அவரோட நீர் ஐக்கியப்படாதபடி மேற்கொள்ள முடியாதபடி தடையா இருக்கிறதோ அவைகளை தூக்கி வீசி எறிந்து அந்த நிலத்தை பதப்படுத்தி அவிசுவாசத்தினாலே இருக்கிற எல்லா குறைவுகளும் நீங்கி ஒரு விசுவாசம் உள்ள பிள்ளையாக மாறி, ஆண்டவரே நான் களையாக இல்லாதபடி நான் ஒரு கதிராக பயிராக மாற, நான் பொருட்கள் உள்ள ஆண்டவரே பயிராக இல்லாதபடி நான் கனிதரக்கூடிய ஒரு செடியாக மாற, கொடியாக மாற நான் உன்னிலே நிலைத்திருக்க ஆண்டவரை விரும்புகிறேன். அப்பா, எனக்காக பரிந்து பேசுகிறவர், நீ ஜெபிக்க முடியாத வேளைகளை பெருமூச்சோட உனக்காக ஜெபிக்கிற ஆவியானவர் உண்டு. அந்த தேவன் உனக்காக பரிந்து பேசுகிறார். இந்த மாலை வேளையில ஒருவேளை நீ ரட்சிக்க முடியாதபடி, ரட்சிக்க இடம் கொடுக்க முடியாதபடி இன்னும் மனதை வைராக்கியமாக கடினமாக பிடித்துக் கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவரே இந்த மாலை வேளையில சிந்தித்து பார், உனக்கு ஏன் ஆண்டவர் இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. எத்தனையோ பேர் நல்ல மனுஷர்கள் எல்லாம் மரித்திருக்கும் என்று போகும்போது பாவியாகிய உனக்கு ஏன் மறுபடி ஆண்டவர் இந்த நாட்களிலே கொடுக்கின்றார்? அவர் வேதம் சொல்லுது, அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கின்றார். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லோரும் அவருடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று விருப்பம் உள்ள தேவன். அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதே தோட்டக்காரனை போல அந்த தோட்டத்தில் வேலை செய்கிற அந்த பராமரிக்கிறோம் சொன்ன பொழுது அந்த எஜமான் அவர் விட்டு விட்டு போகிறார். சரி, ஓகே, உன்னுடைய சொல்லை கேட்டு நான் போகிறேன் என்று சொல்லி, அதை போல பிதாவும் இன்றைக்கு இயேசுவுடைய பரிந்து பேசுகிற ஜெபத்தினால காத்திருக்கிறார். உன்னை கனி கொடுக்கும்படியாக, உன்னுடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறார். அன்பின் சகோதரனே, சகோதரியின் எந்த தேசத்தில் இருந்தாலும் அல்ல நம்மள சபையில இருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், ஒருவேளை ரட்சிப்பை குறித்து இதுவரைக்கும் நீ கரிசனை இல்லாம இருப்பாயா இருந்தால், இந்த நாட்கள் பொல்லாத நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத நிலைமை. அதற்கு முன்பதாக ஆண்டவரே நான் மனம் திரும்பி மனம் மாறி, இயேசு சொன்னார் கடுமையான எச்சரிக்கையான வார்த்தை, நீயும் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பாமல் போனால் இதே போல உனக்கு சம்பவிக்கும் என்று சொன்னார் அல்லவா? ஆண்டவரே, அந்த நிலைமை எனக்கு வராதபடி ஒரு விசை என்னை இந்த மாலைகளில் உடைய சமூகத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய ஆராய்ச்சிகள், என்னுடைய சிந்தைகள் எல்லாம் அந்த மரத்துக்கே நடந்தது, அது கனி கொடுத்ததா வெட்டப்பட்டதா என்று கேள்வி கெடுக்காதபடி நான் ஏன் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்னென்று நீ கேட்டுப்பார். அப்பொழுது நீ தேவனுக்கென்று கனி கொடுப்பார். நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. எங்கள் மேல நீடிய பொறுமையாய் தம்மேல் நேசிக்கிறவர், தம்மால் தெரிந்து கொண்டவர்களுக்கு இன்றைக்கும் நீடிய பொறுமையாயிருக்கிற நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. அந்த தேவனுடைய நாமத்திலே இந்த சாயங்கால வேளையில வருகிறேன் ஐயா. விசேஷமாக ரட்சிக்காம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ரட்சிப்பை குறித்து கரிசனை இல்லாம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் வருகிறேன் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய பண்ணையில, உம்முடைய ஆண்டவரே தேவனுடைய வீட்டிலே நாங்கள் சேர்ந்து கொள்ளத்தக்கதாக, அதே திராட்சை தோட்டத்திலே வைக்கப்பட்ட ஒரு அத்தி மரம் போல நான் மாறத்தக்கதாக ஐயா, எனக்குரிய சகல காரியங்களை நீ கொடுத்து வைத்திருக்கிறேன். அப்படியாக நான் மாறாண்டவரை எனக்கு கிருபை தருவீராக. ஆனா ஒன்று, அந்த அத்தி மரத்தை போல நான் கனி கொடுக்காதபடி, வாழாதபடி, நல்லொரு நீ விரும்புகிற கனி கொடுக்கத்தக்கதாக, அதிக கனி கொடுக்கத்தக்கதாக, மிகுந்த கனி கொடுக்கத்தக்கதாக என்னை மாற்றும் ஆண்டவரே. ஏனென்றால் நீ கனி தேடி வருகிற ஆண்டவர், நீ கனி தேடி வருகிற ஆண்டவர். அப்பா, என்னை பார்த்து ஆண்டவரே நீ திரும்பி போகாதபடி, வெட்கமடையாதபடி, விசனப்படாதபடி ஆண்டவரே என்னிலே நீ நம்பிக்கை உள்ளவராக வாழ நான் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிற இந்த மாலை வேளையில, ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கலாம், இதுவரைக்கும் 3 வருஷம் என்று போட்டிருக்கு, நீ எத்தனை வருஷமா தெரியும் ரட்சிக்கப்பட்டு இதுவரைக்கும் ஒரு கனியாவது உன்னிடம் இல்லாவிட்டால் இந்த மாலை வேளை ஒப்புக்கொடு, மனம் திரும்பு, மனஸ்தாபப்படு. இதயத்திலே குற்றப்பட்ட பிள்ளைகளாக, பாதிக்கப்பட்ட பிள்ளைகளாக தேவ சமூகத்திலே கதறி அழுது, ஆண்டவரே என்னுடைய இதயத்தை பதப்படுத்தும் ஆண்டவரே.
பண்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய இதயத்தில் இருக்க கற்கள் சிறு ஆண்டவரே காரியங்களை எடுத்து போடுமப்பா. நான் உமக்கண்டு கனி கொடுத்து நான் நல்லா ஆண்டவர் அதிக கனி கொடுக்க என்னை மாற்றும் என்று சொல்லு. தேவனுடைய நடத்துவார். தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறேன். என் தேவனுடைய வல்லமையுள்ள பிரசன்னம் எந்த தேசத்துல, எந்த வீடுகள்ல, எந்த இடத்துல இருந்தாலும் உம்முடைய அந்த ஆதங்கம், அந்த இதய துடிப்பு ஒவ்வொருடைய காதுகளிலும் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. என் தேவன் கனி தேடி வருகிறார் என்ற அந்த நோக்கத்தோட வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு எல்லா ஆசிரியான காரியங்களையும் எடுத்து போடும். ஒரு நல்ல நிலத்திலே விழுந்த ஒரு விதையாக, மரமாக 30, 60, 100ஆக நாங்கள் பலன் தரத்தக்கதாக எங்களை தாழ்த்தி உடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்காக நீ கொடுத்த ரட்சிப்பை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அது வீணடிக்காதபடி இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமா இருந்தால் மிகவும் மோசமான நாங்கள் மாற்றப்படுவோம். அப்படி இல்லாதபடி அதை நினைத்து சிந்தித்து வாழ எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மாலை விலைக்கு நன்றியப்பா. இந்த நாள கூட நிசுவாசத்தை புறப்படுத்த வல்லத்தை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து வந்த கிருபைக்கு நன்றி. தொடர்ந்து உடைய மகிமையை நடத்துங்கப்பா. நமக்கு சித்தமான அடுத்த வாரத்தில் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. கல்வினையும் தாயாரையும் ஆண்டவரை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அங்கே இருக்க நாட்கள் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். உடைய கிருபையின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு ஸ்கூல் நாட்கள்ல தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும். அதே போலப்பா, வேலை செய்கிற பிள்ளைகள், பிசினஸ் செய்கிற பிள்ளைகள் மேலும் உடைய கரம் கிருபையாய் கடந்து வரட்டும். உடைய ஞானம், பரலோக அறிவு கடந்து வரட்டும். சீனியர்ஸுக்காக நன்றியப்பா. உடைய சுகபலம் ஆரோக்கியத்தெல்லாம் கொடுத்து நடத்துங்க. நாமத்தை உயர்த்துகிறோம். அருமையான விலைக்கு நன்றி. இந்த நாள் வரைக்கும் நடத்தின எல்லா தெய்வங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள கிருபையுள்ள இரக்கமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் தகப்பனே. ஆமென். ஆஸ்வாதிக்கப்படுவோமாக. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் அந்யோன்ய ஐக்கியம் நடனமும் முன்பு இயேசு கிறிஸ்து வரப்பலை நம்முடன் ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்றி. தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென்.